வணக்கம் குழந்தைகளே. இன்றைக்கு நான் உங்களுக்கு ஒரு மிக அழகான கற்பனை கதை சொல்லப் போறேன். அதன் பெயர் மந்திரப் பேனா. இது ஒரு சிறிய பையனின் கதை. அவன் நல்ல மனம், பொறுமை, அறிவு கொண்டு எப்படி பெரிய காரியங்களை செய்கிறான் என்று பார்ப்போமா? சரி, கதை தொடங்கட்டுமா? ஒரு சிறிய கிராமத்துல கார்த்திக் என்ற பையன் வாழ்ந்தான். அவன் ஏழை குடும்பத்தைச் சேர்ந்தவன். பள்ளிக்குச் செல்ல பழைய பை, சிதைந்த புத்தகம், ஒரு பேனா மட்டும்தான். அதுவும் சரியாக எழுதாது. ஆனா கார்த்திக்குக்கு ஒரு சிறப்பு இருந்தது. அவன் மிகவும் அழகாக படங்களை வரைவான். மரங்களும் பறவைகளும் ஆறும் எதுவாக இருந்தாலும் அவன் பேனாவில் உயிருடன் தோன்ற மாதிரி வரைவான். ஒரு நாள் கார்த்திக் ஆற்றங்கரையில் அமர்ந்து வரைந்து கொண்டிருந்தான். அப்போது திடீரென ஒளி வீசும் ஒரு சிறிய தேவதை தோன்றினாள். தேவதை, கார்த்திக், உன் நல்ல மனம், உன் பொறுமை எனக்குத் தெரியும். அதற்காக உனக்கு ஒரு பரிசு தர விரும்புகிறேன். தேவதை கையில் ஒளி வீசும் பேனாவை காட்டினாள். இது ஒரு மந்திரப் பேனா. நீ இதனால் எதை வரைந்தாலும் அது உயிருடன் மாறிவிடும். கார்த்திக் அதிசயத்தில் விழுந்தான். கார்த்திக், ஆஹா, உண்மையா தேவதை? தேவதை, ஆம். ஆனால் நினைவில் வைத்துக்கொள், இந்த பேனாவை நல்ல காரியங்களுக்காக மட்டும் பயன்படுத்த வேண்டும். அதற்குப் பிறகு தேவதை மறைந்துவிட்டாள். கார்த்திக் ஆவலுடன் பேனாவை பயன்படுத்திப் பார்த்தான். முதலில் ஒரு சிறிய பறவை வரைந்தான். உடனே அந்த பறவை கீச்சு கீச்சு என்று பாடி வானத்தில் பறந்தது. பிறகு ஒரு மலர் வரைந்தான். அது உயிருடன் மலர்ந்து இனிய மனம் வீசியது. கார்த்திக் மகிழ்ச்சியுடன் குதித்து ஆடினான். அவன் கிராமத்தில் பல மக்கள் பசியால் தவித்தார்கள். கார்த்திக் யோசித்தான், இந்த பேனா நல்ல காரியத்திற்கு பயன்பட வேண்டும். அவன் ஒரு பெரிய பாத்திரத்தில் உணவு வரைந்தான். உடனே சுவையான சாதமும் கறியும் தோன்றியது. எல்லோரும் சாப்பிட்டு மகிழ்ந்தனர். கிராம மக்கள் கார்த்திக்கிடம் நன்றி தெரிவித்தார்கள். மக்கள், நீதான் எங்கள் தேவதை என்று சொன்னார்கள். ஆனால் அந்த கிராமத்தில் ஒரு பேராசைப்பட்ட ஜமீன்தார் இருந்தான். அவன் எல்லாரிடமிருந்தும் நிலம், தங்கம், செல்வம் பறித்துக் கொண்டவன். கார்த்திக்கின் மந்திரப் பேனா பற்றி கேட்டதும் அவன் யோசித்தான். அந்த பேனா எனக்கே வந்தால் நான் உலகிலேயே பணக்காரன் ஆகிடுவேன். ஒரு இரவு ஜமீன்தார் கார்த்திக்கின் வீட்டிற்குள் நுழைந்து பேனாவை திருடிக் கொண்டான். அவன் அரண்மனையில் அமர்ந்து தங்கம், வைரம் என்று வரையத் தொடங்கினான். எல்லாமே உயிருடன் தோன்றின. ஆனால் அவன் பேராசை அதிகரித்தது. அவன் ஒரு பெரிய அரக்கனை வரைந்தான். உடனே அந்த அரக்கன் உயிருடன் வந்தான். அரக்கன், எனக்கு பசிக்கிறது, உன்னை அழித்து விடுவேன் என்று கர்ஜித்தான். கிராம மக்கள் பயந்தார்கள். ஜமீன்தார் ஓடிக்கொண்டே கார்த்திக்கிடம் வந்தான். ஜமீன்தார், தயவு செய்து என்னைக் காப்பாற்று. உன் பேனா உனக்கே உரியது. கார்த்திக் அமைதியாக பேனாவை எடுத்துக்கொண்டு யோசித்தான். அவன் ஒரு பெரிய வானவில் சங்கிலி வரைந்தான். உடனே அந்த வானவில் சங்கிலி அரக்கனை சுற்றி வானத்தில் பிணைத்தது. அரக்கன் கர்ஜித்துக் கொண்டே மறைந்துவிட்டான். கிராமம் மீண்டும் அமைதியாகியது. அதன்பின் கார்த்திக் முடிவு செய்தான், இந்த மந்திரப் பேனாவை நான் பேராசைக்காக பயன்படுத்தக் கூடாது. நல்ல காரியங்களுக்காக மட்டுமே பயன்படுத்த வேண்டும். அவன் கிராமத்தில் பள்ளி, பூங்கா, விளையாட்டு மைதானம், மருத்துவமனை என்று வரைந்து கொடுத்தான். அவர்கள் கிராமம் முன்னேறியது. குழந்தைகள் சிரித்து விளையாடினார்கள். பெரியவர்கள் சந்தோஷமாக வாழத் தொடங்கினார்கள். இந்தக் கதை உங்களுக்கு பிடித்ததா? பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். மேலும் புதிய கதைகளுக்காக சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். மீண்டும் சந்திப்போம் அடுத்த சுவாரஸ்ய கதையுடன். வணக்கம்.